இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவளுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது. யாராவது ஒருவரை பற்றி வினவும் போது அவங்களோட நிலைமையில இது மாதிரி நாங்க சொல்லி கதைச்சு கொள்வோம் இல்லையா? திருமணமாகி விட்டது. She is married. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. She has a kid. ரெண்டையும் இணைத்து எப்படி சொல்வோம்? She is married and has a kid. She is married and has a kid. அவனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. He is married and has 2 kids. He is married and has 2 kids. எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. I'm married and have 2 kids. I'm married and have 2 kids. Or I'm married and have 2 children. 2 children. Child என்றால் குழந்தை, அதனுடைய பன்மை children. சில பேருக்கு பழக்க தோசத்துல வாயில children's அப்படின்னு வாரதுண்டு. அப்படி சொல்லக்கூடாது. child என்பதனுடைய plural form பன்மை தான் children. children. I'm married and I have 2 children. I'm married and have 2 children. இன்று முழு நகரிலும் 2 மணித்தியாலம் மின்சார தடை. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? Power is out in the entire city. In the entire city for 2 hours. Power is out in the entire city for 2 hours. Again, power is out in the entire city for 2 hours. நாளை முழு கிராமத்திலும் 10 மணி நேரம் மின்சார தடை. Power will be out in the entire village for 10 hours tomorrow. Power will be out in the entire village for 10 hours tomorrow. இப்போ நண்பர்கள் ஒருவருக்கிடையில எப்படி பேசிக்கொள்வாங்க? மச்சி அப்படின்னு பேசிக்கொள்வாங்க இல்லையா? அப்போ மச்சி அவளை பார்த்து சைட் அடிக்கிறது போதும் அப்படின்னு சொல்ல போறாங்க. இது எப்படி சொல்லுவாங்க? Hey homie, it's enough ogling her. Ogling her. Hey homie, it's enough ogling her. Again, hey homie, it's enough ogling her. என்ன சைட் அடிக்காத. Don't ogle me. Don't ogle me. Don't ogle me. அவனை சைட் அடிக்காதே. Don't ogle him. Don't ogle him. அவன் அங்க சும்மா உட்கார்ந்திருந்து பெண்களை சைட் அடிப்பது உண்டு. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? He idly sits there and ogles ladies. He idly sits there and ogles ladies. மறுமுறை எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He idly sits there and ogles ladies. உன்னால் அவனுக்கு உதவ முடியுமா? Can you help him? Can you help him? உன்னால் அவனுக்கு உதவ முடியாதா? Can't you help him? Can't you help him? அவளால உனக்கு உதவ முடியாதா? Can't she help you? Can't she help you? அவங்களால எனக்கு உதவ முடியாதா? Can't they help me? Can't they help me? அப்போ அவங்களால எனக்கு உதவ முடியுமா? இதை எப்படி கேட்போம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட்.
எனக்கு பாம்புன்னா பயம். இது எப்படி சொல்வோம்? சிம்பிளா சொல்ல வேணுமெண்டா, I'm afraid of snakes. I'm afraid of snakes அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும், பாம்பெண்டா எங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச பயம் பாரதில்லை. பீதி அடைவோம், அதாவது கட்டி கலங்கி போயிடுவோம். அப்போ இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? petrified. எப்படி சொல்வோம்? petrified. petrified. அப்போ முழுசா வாக்கியத்துல சொல்லி பார்ப்போமா? I am petrified of snakes. I'm petrified of snakes. Again, I'm petrified of snakes. உங்க குடும்பத்துல ஒருத்திய என்ன பாருங்க. Consider me as a member of your family. Consider me as a member of your family. உங்க நண்பர்களில் ஒருத்தனை என்ன பாருங்க. Consider me as one of your friends. Consider me as one of your friends. உங்க சகோதரர்களில் ஒருத்தரை என்ன பாருங்க. Consider me as one of your siblings. Consider me as one of your siblings. உன்னோட சகோதரியா பாருங்க. Consider me as your sister. Consider me as your sister. இதையெல்லாம் ரொம்ப polite request வெளிப்படுத்த போறீங்கடா என்ன செய்திருக்க வேணும்? Please என்பதை முன்னால் ஆட் பண்ணி நீங்க கேட்டிருக்கலாம். லாஸ்ட் ஒன்னு ப்ளீஸ் போட்டு கேட்டு பார்ப்போமா? Please consider me as your sister அப்படின்னு கேட்கலாம். சில பேர் இருக்கிறாங்க, ஒரு தீர்மானமான முடிவெடுத்து இருக்க மாட்டாங்க. நேரத்துக்கு நேரம் முடிவில் மாறிக்கொள்வாங்க. நிலையற்ற மனதுள்ளவர்களா இருப்பாங்க, அதாவது தெளிவற்றவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர் தெளிவற்றவர் அல்லது அவர் நிலையற்ற மனதுள்ளவர். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? He is unstable. He is unstable. அப்போ அவள் தெளிவற்றவள், அவளை நம்ப முடியாது. அவள் தெளிவற்றவள், நம்ப முடியாது. She is unstable. Can't believe. She is unstable. Can't believe அப்படின்னு சொல்லலாம். அவள் குழந்தைத்தனமானவள். குழந்தைத்தனம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சொல்லத்தான் childish. childish எங்களுடைய வீடியோவில் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். இதை நாங்க வேற எப்படி சொல்லலாம்? puerile. puerile அப்படின்னு சொல்வோம். அப்போ she is puerile. she is puerile அப்படின்னா அவள் குழந்தைத்தனமானவள், சிறுபிள்ளைத்தனமானவள், ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தத்துல வரும். அப்போ அவன் சிறுபிள்ளைத்தனமானவன். இதை எப்படி சொல்வோம்? Very good. He is puerile. He is puerile. அவங்க குழந்தைத்தனமானவர்கள். They are puerile. They are puerile. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They are puerile. அப்போ யாருக்காவது அட்வைஸ் பண்ண போறீங்க, குழந்தைத்தனமாக இராதே. இது எப்படி சொல்லலாம்? Well done. Don't be puerile. Don't be puerile. Again, don't be puerile. அவளுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. அது எப்படி இருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்ட செயலாக இருந்தாலும் அவளுக்காக கட்டாயம் செய்தே தீருவாங்க. நிச்சயமா கண்டிப்பா செய்வாங்க. அப்போ இது எப்படி சொல்லலாம்? They will move heaven and earth for her. Actually, it's an impossible thing. So figuratively நாங்க சொல்றோம், அது நடக்க முடியாத செயல். ஆனாலும் என்ன வேணும்னாலும் செய்வாங்க. அப்படின்றத எப்படி சொல்லலாம்? They will move heaven and earth for her. இதுக்காக அவள் என்ன வேணும்னாலும் பண்ணுவாள். She will move heaven and earth for this. She will move heaven and earth for this. Again, she will move heaven and earth for this. எனக்காக நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவியா? Will you move heaven and earth for me?
will you move heaven and earth for me? மறுமுறை கேட்டு பார்ப்போமா? will you move heaven and earth for me? அவளை அவமதிக்காதே, அதாவது அசட்ட பண்ணாத, அசண்டையினமாக இராத, அதையெல்லாம் எப்படி சொல்லலாம்? ஸ்னப். ஸ்னப் அப்படின்னு சொன்னா அவமதித்தல், அசட்டை செய்தல், அசண்டையினமாக இருத்தல் அப்படின்ற அர்த்தத்துல வரும். அப்போ அவளை அசட்டை பண்ணாதே, இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? டோன்ட் ஸ்னப் ஹர். டோன்ட் ஸ்னப் ஹர். என்ன அசட்டை செய்யாத, அலட்சியம் பண்ணாத, அவமதிக்காத, இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்னப் மீ. டோன்ட் ஸ்னப் மீ. டோன்ட் ஸ்னப் மீ. ஏழைகளை அவமதிக்காதே, இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்னப் த புவர். Don't snub the poor. Again, don't snub the poor. Now, this is the time for you to check your understanding. உன்னால் ஏழைகளுக்கு உதவ முடியாதா? எனக்கு பேய்னா பீதி, கதிகலங்கின பயம். அவளுக்கு திருமணமாகி ஒரு மகளும் இருக்கு. Please comment your answers soon. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.